ஏமா இப்படி ஒரு திட்டத்தோட தான் எங்க கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? களிமண் சிலையை காட்டி எங்களெல்லாம் முட்டாளாக்க பாக்குறீங்க. மரியாதையா அம்மன் சிலையை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, இல்லன்னா இங்க இருந்து யாரும் உயிரோட போக முடியாது. பரவாயில்லையே, நம்ம எதுவும் ட்ரை பண்ணாமலே அண்ணாமலை மேல பழி விழுந்துருச்சு. கோதண்டம் சூப்பரியா. ஐயா, நான் சொல்றத கேளுங்க. நான் உண்மையிலேயே கோயிலுக்குள்ள ஆள் நடமாட்டத்தை பார்த்தேன். பார்த்துட்டு தான் கத்துனேன். சிலைய கண்டிப்பா அவங்க தான் எடுத்திருக்கணும். ஏமா, நீங்க தான் சிலைய எடுத்தீங்கன்னு இந்த மொத்த ஊருக்கும் தெரியும். இனியும் எதையும் மறைக்க முடியாது. உண்மையை சொல்லுங்க, சிலைய எங்க வச்சிருக்கீங்க? சிலைய திருடின வருண் இப்ப எங்க இருக்காரு? உடனே அவரை பஞ்சாயத்துக்கு வர சொல்லுங்க. போங்க. வெண்ணிலா, போய் வருணை கூட்டிட்டு வா. சரிங்க. அண்ணாமலையம்மா, வருணை கூட்டிட்டு வர போன உங்க மருமகளையும் காணோம். என்ன பிளானு? 2 பேரையும் ஊரை விட்டு அனுப்பிட்டீங்களா? உனக்கு பயந்துகிட்டு ஓடுற கோழை இல்ல என் பையன். அவன் நிச்சயமா வருவான். சிலைய திருடினவன் எப்படியா திரும்ப வருவான்? சிலையையும் திருடிட்டு குடும்பமா சேர்ந்து ஊரையே முட்டாளாக்க பாக்குறாங்க. இவங்களையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. யோ, என்னையா பண்ணுவ? நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ஓவரா பேசிட்டு. அது எங்க குலதெய்வம், எங்க சாமி. நாங்க எதுக்கே சிலைய திருடணும்? நீங்கெல்லாம் கேட்டீங்கன்னு திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு வந்தா எங்களையே திருடங்கன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஐயா, சத்தியமா நாங்க இத பண்ணல. வேற யாரும் திட்டம் போட்டு சிலைய திருடிட்டு பழைய எங்க மேல போட பாக்குறாங்க. தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. அப்போ நாங்களே சிலையை ஒளிச்சு வச்சுக்கிட்டு உங்க மேல பழி போறோம்னு சொல்றீங்களா? எங்க ஊர்க்காரங்களை திருடுங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, உங்கள யாரோ ஒருத்தர் தான் இந்த சிலை திருட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களும் இந்த கூட்டத்துக்குள்ள தான் இருக்காங்க. பாத்தீங்களாயா, திருட்டையும் பண்ணிட்டு எல்லாரும் எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு. இங்க பாரு, நீ எத்தனை தடவை சொன்னாலும் போய் உண்மையாகாது. சிலையை நாங்க எடுக்கல, எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல.